அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கி தப்பித்த 21 தமிழர்கள் டெல்லி அழைத்து வரப்பட்டுள்ள நிலையில் தமிழக அமைச்சர்களுடன் அவர்கள் சந்திப்பு நடத்தி வருகின்றனர். நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கி தப்பித்த 21 தமிழர்கள் டெல்லி அழைத்து வரப்பட்டுள்ள நிலையில் தமிழக அமைச்சர்கள் சந்திப்பு. விவரங்களுடன் செய்தியாளர் நிரஞ்சன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் நிரஞ்சன், விவரங்கள் என்ன, பதிவு செய்யலாம்? டெல்லி விமான நிலையத்திற்கு நேபாளத்தில் சிக்கிய மீட்கப்பட்ட அந்த 21 தமிழர்களும் அழைத்து வரப்பட்ட நிலையில் தமிழ்நாடு அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, அதே போல ராஜ்மோகன் உள்ளிட்டோர் அவர்களை நேரில் சந்தித்து நலம் விசாரித்திருக்கிறார்கள். தங்களுக்கு ஏற்பட்ட அந்த பயங்கர சம்பவத்தை அமைச்சர்களிடம் அவர்கள் விவரித்திருக்கிறார்கள். எப்படி வெள்ளம் வந்தது, அதில் எப்படி அவர்கள் தப்பித்தார்கள், எப்படி அவர்கள் நாடு திரும்பி இருக்கிறார்கள் போன்றவற்றை அமைச்சர்களிடம் அவர்கள் நேரடியாக விவாதித்திருக்கிறார்கள். நேரடியான தகவல்களை கூறியிருக்கிறார்கள். நிலைமை அங்கு இப்ப எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்ற தகவல்களையும் அவர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள செயல் திட்டங்களை அமைச்சர்களும் அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு எடுத்துரைத்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் பத்திரமாக வீடு திரும்புவதற்கான ஏற்பாடுகள் முழுமையாக செய்யப்பட்டிருக்கிறது என்ற நம்பிக்கையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சற்று நேரத்திற்கு முன்புதான் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் விமான நிலையத்தில் வைத்து இவர்கள் அனைவரையும் நேரில் சந்தித்து விவரங்களை கேட்டறிந்திருந்தார். தற்பொழுது தமிழ்நாடு அமைச்சர்களும் அதே மாதிரி அந்த விவரங்களை கேட்டறிந்திருக்கிறார்கள். இன்னும் அடுத்தடுத்து நிறைய பேர் வர இருக்கிறார்கள். நாங்கள் அனைவரையுமே பத்திரமாக மீட்டு விடுவோம் என்ற தகவலையும் அமைச்சர்கள் மீட்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த 21 தமிழர்களிடமும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கி தப்பித்த 21 தமிழர்கள் டெல்லிக்கு அழைத்து வரப்பட்டுள்ள நிலையில் தமிழக அமைச்சர்கள் அவர்களை சந்தித்து வருகின்றனர். இது குறித்தான விரிவான விவரங்களுடன் செய்தியாளர் நிரஞ்சன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் நிரஞ்சன், இது குறித்தான மேலும் விவரங்கள் என்ன, பதிவு செய்யலாம்? இந்த நேபாள் பெருவெள்ளத்தில் சிக்கிய தமிழர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு பேட்சாக தாயகம் திருப்பி அழைத்து வரப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாடு அமைச்சர்கள் டெல்லியில் முகாமிட்டு இந்த மீட்பு பணிகளை கண்காணித்து வரக்கூடிய சூழலில் முதல் கட்டமாக 21 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டு இந்தியாவிற்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் டெல்லி விமான நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்ட பொழுது தமிழ்நாடு அமைச்சர்களாக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா, ராஜ்மோகன் உள்ளிட்டோர் அவர்கள் அனைவரையும் நேரில் சந்தித்து வரவேற்றனர். அவர்களிடம் நலம் விசாரித்து அவர்களுக்கு அனைத்தும் சரியாக இருக்கிறதா, உடல் நலம் சார்ந்த எதுவும் பிரச்சனைகள் இருக்கிறதா, எதுவும் சிகிச்சைகள் எதுவும் தேவைப்படுகிறதா போன்றவற்றை கேட்டறிந்து வருகிறார்கள். அதே போல மீட்கப்பட்ட அந்த 21 பேரும் தங்களுக்கு ஏற்பட்ட அந்த பயங்கர சம்பவத்தை விவரித்து எப்படியான மோசமான சூழல் நேபாளத்தில் நிலவுகிறது, எப்படி அவர்கள் உயிர் தப்பி வந்தார்கள் போன்ற விவரங்களையும் அமைச்சர்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக அந்த கடைசி நேரத்தில் இந்தியாவிற்கு அவர்கள் அழைத்து வரப்பட்ட அந்த கடைசி நொடி நிமிடங்களை அவர்கள் அமைச்சர்களிடம் விவரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் மேலதிக நிறைய தமிழர்கள் இன்னமும் அங்கு சிக்கியிருக்கிறார்கள். எந்தெந்த பகுதிகளில் அவர்கள் சிக்கியிருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது, எப்படியான மீட்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற அந்த தகவல்களையும் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த மீட்கப்பட்ட அந்த 21 பேரும் அமைச்சர்களிடம் பகிர்ந்து கொண்டு வருவதையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. அவர்களுக்கு தேவையான உணவு உள்ளிட்டவற்றையும் அமைச்சர்கள் கையோடு எடுத்து சென்று விமான நிலையத்திற்கு உள்ளாகவே சென்று பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.